உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 13. வானதி, வினயா, கிஷோர் ஆகிய மூவரும் லீலாவை சூழ்ந்து கொண்டனர். லீலா என்றால் மூவருக்கும் பிடிக்கும். லீலா சொன்னது சரிதான். கிஷோர் மிகவும் கலகலப்பாக பேசினான். அவளுடைய மனதுக்கு இதமாக இருந்தது. விழுந்து விழுந்து சிரிக்கும்படி நகைச்சுவையாகவும் பேசினான். கீர்த்தனா பேசும் விதமும் பழகும் விதமும் அவர்களுக்கு கூட மிகவும் பிடித்திருந்தது. அமிர்தலிங்கம் ஓய்வெடுக்க என்று தன் அறைக்கு சென்று விட்டார். பாஸ்கரும் ஷாமும் தொழில் சம்பந்தமாக ஷாமின் அறையில் ஏதோ பேசி கொண்டிருந்தனர். விசாலாட்சி சமையல்காரர்களிடம் என்னென்ன சமைக்க வேண்டும், எப்படி எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தாள். கீர்த்தனா, நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்களே, லீலாக்காக்கு நீங்கள் எப்படி ஃப்ரெண்டானீங்க? ரொம்ப பாவம் நீங்கள் என்று லீலாவை கலாய்த்தான் கிஷோர். லீலா பொய்யாக முறைத்தபடி, ஏன் ஷியாமண்ணன் தேவைக்கு மேலே பேச மாட்டார், ஆனால் நீ எல்லாரையும் பிளேடு போட்டு அறுக்கிறியே, அது எப்படி என்று கேட்டாள். ஐயோ, என் அண்ணனோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க. அவரை மாதிரி என்னால் சாமியார் மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாள் கூட அவன் ஜாலியாக இருந்து நான் பார்த்ததில்லை. எப்பவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று ஓடுகிறான். அப்படி ஒரு சாமியார் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்று கூறினான் கிஷோர். ஏனோ ஷியாமை கிஷோர் மட்டம் தட்டியது சிந்திஜாவிற்கு பிடிக்கவில்லை. கிஷோர் ஷியாமின் தம்பியாக இருக்கலாம். தன் முன்னால் ஷியாமை மட்டமாக பேசியது அவளுக்கு பிடிக்கவில்லை. கிஷோர், நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் ஜாலி என்று எதை சொல்கிறீர்கள்? பார்ட்டி, கிளப் என்று நண்பர்களுடன் சுற்றுவதையா? இல்லை, உண்மையான என்ஜாய்மெண்ட் என்ன தெரியுமா? தன் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து எதிர்காலத்தில் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான செல்வத்தை சம்பாதிப்பதுதான். அப்படி பார்த்தால் மற்றவர்களை விட உங்கள் அண்ணன் எத்தனை விஷயங்களை சாதித்திருக்கார் என்று தெரியுமா? இந்த சின்ன வயதில் இவ்வளோ சாதனைகளை படைத்தது உங்கள் அண்ணன் தான். அவரை போய் சாமியார் என்று மட்டம் தட்டுறீங்களே. சாமியாருங்க யாரும் இந்த அளவுக்கு சாதிக்க முடியாது கிஷோர் என்று ஷியாமிற்காக வக்காலத்து வாங்கி பேசினான். அப்பா, தெரியாமல் உங்களை அமைதியான பெண் என்று சொல்லிவிட்டேன். இதுக்கு லீலாக்காவே பரவாயில்லை. என் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணி என்னிடமே சண்டைக்கு வருவீங்க போலிருக்கே. ஆளை விடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டான். அவன் கூறிய பாவனையில் அனைவரும் சிரித்துவிட்டனர். சமையல் வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்த விசாலாட்சியின் காதுகளிலும் சிந்துஜா பேசியது விழுந்தது. அவளையும் அறியாமல் அவள் உதடுகளில் புன்னகை அரும்பியது.